சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்ச அந்த கோல் ஒரு நாள் நைட்டுக்குள்ள துளிர்க்க முடியும்னா, ஒரு நாள் நைட்டுக்குள்ள பூ பூக்க முடியும்னா, வாதும பழங்களை கொடுக்க முடியும்னா, உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வாரா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்காருன்னு சொல்லுங்க. ஆமென். தேவன் துளிர்க்க செய்வார். துளிர்க்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஒளிய பண்ணுவார். எதனால அந்த கோலை துளிர்க்க வச்சாராம்? எல்லாருடைய முறுமுறுப்பையும் ஒளிய பண்ணும்படியாக. அடுத்து என்ன ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு? பிள்ளைங்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை பிள்ளையாய் பார்க்கிறார், பிள்ளையாய் வைத்திருக்கிறார், ராஜாக்களாய் பார்க்கிறார், ஆசாரியராய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஸோ இந்த அழைத்த அழைப்புக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரவான்களா நடக்கணும். அழைப்பை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. சில வேளைகளில் கர்த்தர் நம்மளை அழைச்சிருப்பாரு, அந்த அழைப்பை மறந்து இன்னைக்கு எங்கெங்கேயோ நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா ஒரு மனம் திரும்புகிற காலகட்டத்துக்குள்ளாக வர கர்த்தர் விரும்புகிறார்.